ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்டெல்லா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறை: இந்த நட்டெல்லா செய்கிறதுக்கு நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே ஹேசல்நட் தாங்க. ஸோ நான் இங்கே 1 கப் ஹேசல்நட் எடுத்திருக்கேன். ஹேசல்நட்டும் பார்க்குறதுக்கு கொண்டக்கடலை மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் ரெண்டும் வேறு தான். உங்களுக்கு ஹேசல்நட் அவ்வளோ சீக்கிரத்துலாம் கிடைக்காதுங்க. இது லோக்கல் மார்க்கெட்ஸ்லாம் இருக்காது. இது பேக்கிங் ஐட்டம்ஸ் நம்ம வாங்குகிற இடத்துல தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹேசல்நட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ இதை 1 கப் சேர்த்துக்கு அப்புறமா 15 முந்திரியை நான் இங்கே எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் கப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/4 கப் வருங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க 2 to 3 minutes வரைக்கும். இப்போ மீன்வைல் நான் உங்களுக்கு ஹேசல்நட்டோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஹேசல்நட்ஸில் மெக்னீஷியம், கால்சியம், அப்புறம் விட்டமின் பி, இ எல்லாமே அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, ஹேசல்நட் உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இது கேன்சர் வராமலும் ப்ரிவெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இதை நம்ம மசில், ஸ்கின், போன், ஜாயிண்ட், அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ஹெல்த்தை கூட இதை மெயின்டைன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, ஹேசல்நட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த நட்டெல்லா, இந்த ஹேசல்நட் வச்சு நட்டெல்லா செஞ்சு நீங்களும் பயன்பெறுங்க. இப்போ 3 minutes ஆகிடுச்சு, நல்லா வறுத்தாச்சு. ஸோ இப்போ இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சது இந்த ஹேசல்நட்டையும் முந்திரியும் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஹை ஸ்பீடில் 1 minute வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ ஓரத்தெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி நடுவில் கொண்டு வந்துட்டு திரும்பியும் ஹை ஸ்பீடில் 1 minute அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் செகண்ட் டைம் அரைக்கும் போதே ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்குது. இப்போ இது திரும்பியும் ஹை ஸ்பீடில் 1 minute அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. மறுபடியும் 1 minute அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேசல்நட் ஸ்ப்ரெட் தயாராகிடும். இப்போ பாருங்கள், நான் ஆயிலே யூஸ் பண்ணல. ஹேசல்நட் அதில் இருக்க ஆயிலாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஹர்ஷீஸோட கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். டார்க் கொக்கோ பவுடர் எடுத்துடாதீங்க. 1 டீஸ்பூன் மில்க் பவுடர், 1/4 கப் ப்ரௌன் சுகர், 2 டேபிள்ஸ்பூன் ஆயில். நான் இங்கே வெர்ஜின் கோகோனட் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ கடைசியாக 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் வெனிலா எசன்ஸே யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஒயிட் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ஹை ஸ்பீடில் திரும்பியும் 1 minute அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இதை ஆட் பண்ணுறோம், அப்போ தான் அது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இதையும் இங்கே 1 minute கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக மிக்ஸி கப்லேயே நம்ம நட்டெல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சூப்பரான சாக்லேட்டி நட்டெல்லா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.